நடிகர்கள் 3 வகை இருக்கிறார்கள். ஒன்று, தன் வேலை உண்டு, தன் தொழில் உண்டு, வாங்கின சம்பளத்தை மனைவியிடம் கொடுத்து விட்டு குடும்பம் நடத்துவது சிலர். சிலர் தன்னுடைய நடிப்பு ஆற்றலால் ரசிகர்களை அதிகமாக பெற்று அவர்களுடைய துணையோடு சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்துவர் சிலர். ஒரு சிலர் தன்னுடைய நடிப்பு ஆற்றலால் வாங்குகின்ற உழைத்த பணத்தை மக்களுக்கும் செலவு செய்து தர்ம குணத்தோடு மற்றவர்களுக்கும் உதவி செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒருத்தர். இப்படி வந்தவர் தான் புரட்சித் தலைவர் அவர்களும். அதற்கு அடுத்தாற் போல தன்னுடைய சொந்த பணத்திலே இலவச தையல் மிஷின் என்றும் சலவை பெட்டி என்றும் சீருடை என்றும் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற உதவிகளை செய்து எந்த நேரம் வந்தாலும் யார் வேணாலும் சாப்பிடலாம். அப்படி ஒரு விஜயகாந்த் அவர்களை போய் ஒரு கோமாளி குறை சொல்றான். ஒரு கோமாளி அவனை நேர சட்டையை கழட்டிட்டு போயிட்டா எஸ் மாதிரியே இருக்கும். அப்புறம் சினிமா கம்மலில் கொஞ்சம் சோறு போட்டு சிமெண்ட் விட்டு பூசி இப்போ லேசா மேடானோன்னு அவனால் இருக்க முடியல. நண்டு கொளுத்தா வலையில் இருக்காது, அது வெளியே வந்து லேசா வாழை ஆட்டும். நரி என்ன பண்ணும், அந்த ஓட்டைக்கில் வாழை விடும். இது சும்மா இருக்க வேண்டிய நண்டு கொளுத்த உடனே அதை வாழை கடிக்கும். நரி அப்படியே தூக்கி போட்டு நடுவை கடிச்சுப்படும். இப்போ பாருங்க, சும்மா இருந்த புரட்சி கலைஞர் எப்படிப்பட்ட விஜயகாந்த் தெரியாம 1 பெக்கு போட்டாரா, 2 பெக்கு போட்டாரா, 3 பெக்கு போட்டாரா, நீ எத்தனை பெக்கு போடுவான்னு எனக்கு தானே தெரியும். காலையில இருந்து ராத்திரி வரையும் குடிப்பான். ஒரு நாள் அந்த குடிக்கிறது அவருக்கு ரம்மீன் மாற்றி ராஜ பரம்பரை ஜமீன் குடும்பம். அப்படிப்பட்டவருக்கு ரம்மீன் மாற்றி தேவைப்படுகிறது. வரும்போது சாராயம் வாங்கி குடித்த நீதானடா, எனக்கு தெரியாதா? உனக்கு வாடகை வீடு பார்த்து கொடுத்தவன் நான். உன் குழந்தைகளுக்கெல்லாம் கையிலே சிறங்கு தேங்கானையில குழப்பி போட்டவன் நான். நீ பேசுகிறாய் புரட்சி கலைஞரை போய். உனக்கு என்ன திமிர் இருக்கணும், என்ன ஆணவம் இருக்கணும்?